இங்க ஒருத்தன் லேடியை கடத்துறதுக்காக அவங்க தலையில கவரை போட்டு மூடுறான். அந்த லேடி அந்த கவரை விட்டு வெளியே வந்து ஹெல்ப்னு கத்துறாங்க. அங்க இருந்த ஆளு ஹெட்ஃபோன் போட்டிருந்தங்கேட்டி அந்த ஆளு காதை கேட்கல. அந்த லேடியோட உடம்பு ஃபுல்லா கயிறை கட்டி வாயில பிளாஸ்டரை ஒட்டி உடனே காருக்குள்ள எடுத்து போட்டுறான். அந்த ஆளு பதட்டத்திலே காரை ஓட்டிட்டு வரான். பக்கத்துல வந்து ஒரு போலீஸ்கார் நிக்குது. போலீஸை பார்த்து பயந்தவன் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் காரை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வழியா ஓட்டிட்டு போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள போய் அந்த லேடியை அடைச்சு வைக்கிறான். இவன் வாயில இருக்க பிளாஸ்டரை திறந்தா நீ எது கத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். அந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா அவன் போய் அந்த பிளாஸ்டரை திறக்கிறான். பிளாஸ்டரை திறந்த அடுத்த செகண்ட்ல இந்த லேடி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆளு வெளியே போய் ஒரு கன்னை லோட் பண்றான். அதுக்கப்புறம் உள்ள வந்து நீ என் பேச்ச கேட்கலன்னு உன்னை கொன்றுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லேடியும் அவங்ககிட்ட என்ன கொன்றாதான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இந்த ஆளு அந்த பொண்ணு கிட்ட பார்த்து ஏன் என் ஒய்ஃபு கொண்டுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு அந்த லேடி உங்க ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே ரொம்பவே கோவமாயிடுறான். இந்த ஆளு வெளியே போய் அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் போன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அப்புறம் அவன் கேப்சிகம் வெட்டிட்டு இருக்கான் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக. உடனே அந்த பொண்ணு டோர்லாம் தட்டிட்டு இருக்கு. இவன் என்னாச்சுன்னு வந்து அந்த கதவை திறக்கும் போது அந்த பொண்ணு மூஞ்சிலே அடிச்சு இவனை கீழே தள்ளி விட்டுறா. இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்து அந்த ஆள் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறா. மறுபடியும் அந்த ஆள் பின்னாடியே திறந்து மூஞ்சில உதவ வைக்கிறா.